यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். நமது ஸ்ரீமட்டத்தில் நேற்று யுகாதி சம்வத்சர கொண்டாட்டம். ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு முத்தங்கி சேவை. திருக்குடந்தை ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் தொடக்கம். இனி விரிவான செய்திகள். நமது இந்து கலாச்சாரத்தின் புத்தாண்டு தொடக்க நாள் யுகாதி பண்டிகை. வசந்த காலத்தின் சைத்திர மாதத்தில் வரும் இந்த பண்டிகை அனைவருக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. பசுமையான இளந்தளிர்கள், குயிலின் ஓசை, மாதுளை மற்றும் வேப்பம்பூவின் நறுமணம் இந்த திருநாளின் சிறப்பு. நேற்று நமது ஸ்ரீமட்டத்தில் இந்த சாந்திரமான உகாதி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான பக்தர்களும் ஸ்ரீமட்டத்தின் சிஷ்யர்களும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ எத்ராஜ ஜீய சுவாமியின் அனுகிரகத்தை பெற காலையில் இருந்தே வரத் தொடங்கினார்கள். கருணாமூர்த்தியான நமது ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் பிரசன்ன முகத்துடன் அனைவருக்கும் ஸ்ரீபாத தீர்த்தம் மற்றும் மந்திராட்சதைகளை வழங்கி இந்த ஆண்டு அனைவருக்கும் சுகம், அமைதி மற்றும் செழிப்புடன் நன்மையாக அமையட்டும் என்று அனுகிரகித்தார். சாந்திரமான யுகாதியை முன்னிட்டு குட்டீரத்தில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு விசேஷ அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் லோகக்ஷேமத்திற்காக ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளின் அனுகிரகத்துடன் ஸ்ரீமட்டத்தின் பக்தரான ஸ்ரீ சாமவேதி நாராயணன் அவர்கள் ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை தொடங்கினார். இந்த பாராயணம் அடுத்த 9 நாட்களுக்கு ஸ்ரீராம நவமி வரை தொடர்ச்சியாக நடைபெறும். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர்முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர்முனிபுங்கவம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जिदक्रोधोद्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरं. श्रुत्वा चैतत्रिलोकज्ञो वाल्मीकेर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्. बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्त श्रूयतां नरः. நமது ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையில் யுகாதி திருநாளான நேற்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு விசேஷமாக முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வாருங்கள், எம்பெருமானின் தரிசனம் மற்றும் அருளை பெற்று இந்த புத்தாண்டை வரவேற்கலாம். ஸ்ரீ நாரசிம்ஹா லக்ஷ்மி நృసింహா வராஹ நரஹரி ज्वाला नरहरि श्री नारसिंह गोविंद लक्ष्मी नरसिंह गोविंद श्री नारसिंह गोविंद लक्ष्मी नरसिंह गोविंद आपद बांधव गोविंद अनाथ रक्षक गोविंद प्रह्लाद वरद. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன.
திருக்குடந்தை க்ஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் நேற்றைய தினம் ஸ்ரீ ராம நவமி உற்சவம் தொடக்கமாயிற்று. வாருங்கள், அங்கு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வை இப்போது காணலாம். பகவத் ராமானுஜர் அவதரித்த ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் நேற்று முன்தினம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு பங்குனி அமாவாசையை முன்னிட்டு உற்சவம் நடைபெற்றது. இப்போது அந்த திவ்ய தரிசனத்தை காணலாம். தாசனமாடி கோயன்ன தாசனமாடி கோயன்ன சுவாமி சாசிரநாமத வெங்கடரமண தாசனமாடி கோயன்ன சுவாமி. ராஜமன்னார்குடியில் நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் 11ஆம் நாளன்று வெள்ளி சேஷ வாகனத்தில் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி பரமபதநாதன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் அழகை நாமும் இப்போது கண்டு ரசிக்கலாம். வாருங்கள். கண்ணனென்னும் கருந்தேவம் காட்சி பழகி கிடப்பேனே புண்ணில் புளி பெய்தார் போல புறம் நின்றழகு பேசாதே பெண்ணின் வருத்தமறியாத பெருமானரையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கற்பாராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி குன்றின்றியே நற்பாலையோதியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால் குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே கற்பாராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாது ஒன்றின்றியே நற்பாலையோதியில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம். அந்த பகவானுக்கு இவ என்ன பண்றா, தான் சூடி களைந்த மாலையை அவருக்கு சமர்ப்பிக்கிறான். பகவத் பிரசாதத்தை நாம தான் ஆசைப்படணும். ஆனா இவளுடைய பெருமை என்னன்னா, இவளுடைய நிர்மால்யத்தை எம்பெருமான் ஆசைப்படுகிறான். இவள் சூடி களைந்த மாலையை ஆசைப்படுறானோ. அதனால சோச்சிஷ்டாயாம், பொதுவாகவே பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வஸ்து எதுவானாலும் அதில் நம்முடைய ஒரு எச்சிலோ அல்லது கேசமோ படக்கூடாது. பட்டுட்டா அது அபவித்திரம் அப்படின்னு பொதுவான தர்மம். ஆனால் ஸ்ரீ ஆண்டாள் விஷயத்திலேயோ இவள் சூடி களைந்த இவளுடைய கூந்தல் பரிமளம் இருக்கக்கூடிய அந்த மாலையை தான் ஆசைப்படுகிறான் எம்பெருமான். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. பிருந்தாவன கஷேத்திரத்தில் மார்ச் 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஸ்ரீ ரகுநாத ஆசிரமத்தில் ஸ்ரீ பாகவத சப்தாக உபன்யாசம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கம் பெரிய நம்பி சுவாமிகள் ஸ்ரீ ருக்மிணி கல்யாண உற்சவத்தை நடத்தி வைத்தார். ஸ்ரீ உவே வகுலாபரணன் சுவாமி பாகவத சப்தாக உபன்யாசத்தை நிகழ்த்தினார். இந்த உற்சவத்தில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரவி பிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். மாதவ மாமவ தேவ கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா. இன்று மாலை ஸ்ரீமட்டத்தின் குட்டீரத்தில் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜஜீய சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தோமாலை சேவை நடைபெற இருக்கிறது. பின்னர் கான நீராஜனம் இசை நிகழ்ச்சியில் விதுஷி திருமதி அஞ்சலி ஸ்ரீராம் அவர்களின் வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற இருக்கிறது. இவருக்கு வித்வான் அச்சுதராவ் வயலின், வித்வான் ஆனூர் அனந்தகிருஷ்ண சர்மா மிருதங்கம் மற்றும் வித்வான் ASN சுவாமி கஞ்சீரா ஆகியோர் பக்கவாத்தியம் வாசிக்கிறார்கள். பின்னர் விசேஷ ஹாரதியுடன் போக ஸ்ரீனிவாசருக்கு சயனோத்சவம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் திருவல்லிக்கேணி ஊவே ஸ்ரீ கோமட்டம் மாதவாச்சாரியார் அவர்கள் பெரிய திருவந்தாதியில் இருந்து 31வது பாசுரம் முதல் 40வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 20ஆம் தேதி, 2026ஆம் வருடம், ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கிருஷ்ணபக்ஷம், த்விதீயை திதி, ரேவதி நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय